இபிஎஸ் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் தொடர்பாக நாம் விவாதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு இந்த விவாதத்தை வச்சுக்கலாம் என்ற ஒரு ஷூரிட்டி கொடுக்கிறார். ஆனால் அதை கேட்காம அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்புறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனால் அவங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால அவையினுடைய மையத்துக்கு சபாநாயகர் முன்பு ஆர்வி உதயகுமாரும் செல்லூர் கே ராஜு ஐயா அவர்களுமே ரொம்ப உரக்க சத்தம் போடுறாங்க, பதகையெல்லாம் காட்டுறாங்க. உடனே சபாநாயகர் அப்பாவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குண்டு கட்ட வெளியேற்றுமாறு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். சபை காவலர்கள் அவங்க எல்லோருமே அப்படியே ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு போற மாதிரி அலேக்கா தூக்கிட்டு போய் வெளியில வைக்கிறாங்க. அப்படி ஆர்பி உதயகுமார் தூக்கி கொண்டு வரும்போது புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு. அவர் சத்தம் போட்டுக்கொண்டே அங்கிருந்து 10 காவலர்கள் அவரை தூக்கிட்டு வெளியில வந்து வைக்கிறாங்க. வெளியில எல்லா அதிமுக சட்டமன்றத்தினுடைய எல்லா உறுப்பினர்களும் வெளியே வந்த பிறகு அங்க ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது. அந்த இடத்துல சபை காவலர்கள் சுத்தி நிற்கிறாங்க. அந்த இடத்துல எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் இன்னும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அருகிலேயே நின்று அவங்கள பக்கத்திலே நின்னதுனால ஒரு மாதிரியான சூழல் நிலவுது. போலீஸ் அதிகாரிகளை பார்த்து ஏய் அப்படின்னு கூறி அந்த ஆள்காட்டி விரலை தூக்கி காட்டிட்டு கோபமா எடப்பாடி கே பழனிசாமி பேசுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஏன் எங்களை அடிக்கிறீங்க பாரு, ஆட்சி மாறும் அப்படின்ற மாதிரி கோபத்தோட கொந்தளிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் அவர்களை அருகில் நின்று ஒரு தொடர மாதிரி நின்னதுனால இந்த அசாதாரணமான சூழ்நிலை நிலவுச்சா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருந்ததா அப்படின்ற மாதிரி இன்று காலை முதலே ஒரு பரவலாக அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் வெளியாகி ரொம்பவே பரபரப்பாச்சு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் உள்ளபடியே வெளியே தெரிஞ்சது அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சம்பவ இடத்துக்கு போன பிறகுதான் அப்படின்ற ஒரு பார்வையை சில பேர் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் 3-4 நபர்கள் தான் இறந்தாங்க. அப்போது மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை விடுறாரு, கள்ளச்சாராயத்தினால மரணம் அடையல, வயிற்று வலி மற்றும் இணை நோய்களாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்ற ஒரு அறிக்கையை விடுறார். இது விட்ட பிறகுதான், அதாவது இறந்தவர்களுடைய ஈமச்சடங்குக்கு வந்தவர்கள் அங்க விற்க டூ வீலர்ல அந்த கள்ளச்சாராயத்தை விஷ சாராயத்தை விற்க வர்றாங்க. அவங்க அருந்துறது விஷ சாராயம்னே தெரியாம அவங்களும் மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அந்த ஒரு தகவல் அடிப்படையில் அவங்க தான் போனாங்க, இதெல்லாம் விஷ சாராயம் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் குடிச்சாங்க. இதனால தான் பலி எண்ணிக்கை அதிகரித்தது அப்படின்ற பரவலாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எப்படியாவது இதை கடந்து போயிடணும், இல்லைன்னா ஒரு வேற விஷயமா மாத்திரணும் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகள் ஆரம்ப கட்டத்தில் எடுக்கப்பட்டு, ஆனால் உயிரிழப்புகள் மிக அதிகமாக வேற வழியே இல்லாம இதுதான் நடந்தது அப்படின்ற ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையும் அரசும் மாவட்ட ஆட்சியரிலிருந்து அந்த ஒட்டுமொத்த காவல் சரகமே மாற்றக்கூடிய அளவுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு. ஆனால் இது இன்னைக்கு நேத்து நடக்கல. பல ஆண்டுகளாக அந்த கல்வராயன் மலையில பல இடங்கள்ல காய்ச்சி அங்க இருக்கக்கூடிய சுத்துப்பட்ட கிராமங்கள் எல்லோருக்குமே அது கொடுக்கப்படுது அப்படின்ற தகவல், திடுக்கிடும் தகவல் நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து காவல்துறை தரப்புல முன்வைக்கப்படுது. ஆனால் அவங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க யார் புதிய நபர்கள் வந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் வகையில் அவங்க கிட்ட சாராயம் வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டாலோ அவங்களுக்கு சாராயத்தை கொடுக்கறது இல்லை. வழக்கமா தாங்கிட்ட யார் வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சாராயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இங்க போனா கள்ளச்சாராயம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த துக்க நிகழ்வுக்கு வந்தவங்கள இரவு 2 மணி, அதாவது அதிகாலை 2 மணிக்கு போய் கூட சாராயம் வாங்கி குடிச்சிருக்காங்க. அவங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னது, இதை தாண்டி சட்டமன்றத்தில் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணது, கருப்பு சட்டை அறிஞ்சு போனது, இதெல்லாம் தாண்டி வருகிற 24ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு முன்னாடியும் அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சிருக்காங்க. குறிப்பா ஆளும் தரப்புல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, 2001 இந்த நிகழ்வு கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது நடந்தது, அப்போதும் இழப்பீடு கொடுக்கப்பட்டது. இப்போ இழப்பீடு கொடுத்தது நீங்க பெருசா பேசுறீங்க, முதலமைச்சர் பதவி விலகணுன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்ற பார்வை அவங்க பதிலா சொல்லப்படுது. ஆனால் 2001 முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருந்தபோது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சில மாதங்களில், குறிப்பா ஒரு 2-3 மாதங்களிலேயே அந்த நிகழ்வு நடந்தது. அப்பையும் அவங்க அந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனாங்க. ஆனா மரக்காணம் கள்ளச்சாராய விபத்து அப்படிங்கிறது கடந்த வருஷம் தான், அதாவது 2023 மே மாதம் 13ஆம் தேதி நடக்குது. அடுத்து 2024 ஜூன்ல இப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்குது. ஆனால் இதற்கு பின்னால்
திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வலுவாக முன்வைக்கப்படுது. அதிகாரிகள் பலிகடா ஆக்கப்படுகிறார்கள், தன்னுடைய கட்சிக்காரர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இந்த சம்பவத்துக்கு மூளையாக முக்கியமான நபராக பார்க்கப்படுபவர் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ். இவர் இந்த வியாபாரத்தில் தான் குறைஞ்சபட்சம் 25 வருட அனுபவம் உள்ளவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இவர் சாராயம் குடிக்க மாட்டார். 25 வருஷமா சாராயம் குடிச்சாலும் இவருடைய தம்பி தான் அந்த காய்ச்சின சாராயத்தை டேஸ்ட் பார்த்து அதற்கான கரெக்ஷன்ஸ் சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்படுது. 25 வருடமாக ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு பொருளை சேர்க்கும் போது, குறிப்பா மெத்தனாலை சேர்க்கும் போது அது குறிப்பிட்ட அளவுக்கு மேல போச்சு அப்படின்னா இது உயிர் பலியை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு தெரிந்த நபர். ஏன்னா அந்த மெத்தனாலுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நபர் எப்படி இப்படி உயிர் பலி வாங்கக்கூடிய அளவிற்கான இது பழைய சாராயமும் அல்ல. ஏன்னா மரக்காணத்தில் நடந்தது பழைய சாராயம், கெட்டு போன பழைய சாராயத்தை குடிச்சதுனால அங்க உயிர் பலி ஏற்படுது. ஆனால் இது பழைய சாராயமும் அல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மரணம் ஏற்பட்டது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதன் மேல் ஏதேனும் ஒரு காழ்ப்புணர்ச்சி வர வேண்டும், அதன் மேல் ஏதேனும் ஒரு கருப்பு புள்ளி வர வேண்டும் என்பதற்காக யாரோ திட்டமிட்டு செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் பரவுது. உள்ளபடியே இவ்வளவு சரியாக செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த முறை எப்படி பண்ணார்? அதுவும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி அப்படிங்கிறதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஆனால் இது அதீத கற்பனையா இல்ல உண்மையிலேயே எங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது யார் யார் உடன்பட்டு இருக்காங்க, யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த கருத்தை போய் முன் வச்சு இப்படி முட்டு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான பார்வையும் கேள்வியும் முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் விட அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் ஒன்று இப்போ வெளியாகி இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய முன்னாள் எஸ்பியாக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் மோகன்ராஜ். இவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டறிஞ்சு தன்னுடைய உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததாகவும், அது அரசியல் தலைவர்கள் வரைக்கும் போய் தன்னால எதுவுமே செய்ய முடியாது, அரசியல் தலையீடு மிக அதிகமா இருக்கு, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாது, ஒருவேளை தான் பதவியில இந்த பொறுப்புல இருக்கும்போது கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டதுன்னா இவ்வளவு ஆண்டு காலம் நேர்மையா பணியாற்றிய தனக்கு இது மிகப்பெரிய ஒரு இழுக்கு அவப்பெயரா இருக்கும், அதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால விருப்ப ஓய்வுல அவர் போவதாக லெட்டர் கொடுத்ததாகவும், டிபார்ட்மெண்ட்ல அந்த நேரத்தில் இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும், அப்புறமா அவருடைய விருப்ப ஓய்வு மனு ஏற்கப்பட்டு அவர் அந்த இடத்திலிருந்து விருப்ப ஓய்வில் சென்றார் அப்படின்ற ஒரு தகவலை ஒரு நாளிதழ் செய்தியா வெளியிட்டு இருந்தாங்க. 2023 வருஷத்தினுடைய தொடக்கத்தில் இதே கள்ளக்குறிச்சி கனியாமூர் பகுதியில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவியினுடைய ஒரு சர்ச்சைக்குரிய மரணம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவிற்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்போ அங்க எஸ்பியாக இருந்த செல்வகுமார் அப்படிங்கிறவரை அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல மோகன்ராஜ் அவர்களை போடுறாங்க. ஏன் இவரை போடுறாங்க அப்படின்னா, இவர் ஒரு நேர்மையான அதிகாரி, இதை தாண்டி பல விஷயங்களை உணர்ந்து பார்த்து கிரவுண்ட் லெவல்ல போய் யோசிச்சு சரியா இந்த பிரச்சனையை கண்காணிப்பாரு, இதை ஒரு சுமூகமான ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த இடத்துக்கு இவரை நியமிக்கிறாங்க. அவர் நினைச்ச மாதிரியே அந்த கள்ளக்குறிச்சி அந்த கனியாமூர் பிரச்சனை அப்படிங்கிறது இவரை நியமித்த பிறகு சாதாரண இயல்பு நிலைக்கு வருது. அந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்ற ஒரு காவல்துறை நேர்மையான அதிகாரியாக பார்க்கப்படுறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறத இவர் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிறாரு. எப்படி செயல்படுது, என்ன நடக்குது, என்ன குற்றங்கள் பதிவாகுது அப்படின்றத கண்காணிக்கும் போது கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இங்க ஒரு நெட்வொர்க்கே செயல்படுறத கண்டுபிடிக்கிறாரு. குறிப்பா ரிஷிவந்தியம் சங்கராபுரம் பகுதிகளில் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இருக்கிறதும், அதனுடைய கம்ப்ளீட் டேட்டாவை எடுத்து இது நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு டேட்டாவை தன்னுடைய உயரதிகாரிகளுக்கு இவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனால் தன்னுடைய உயரதிகாரிகளும் சரி, அரசியல்ல ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மட்டத்திலையும் சரி, பல்வேறு வகையான அழுத்தங்கள் இவருக்கு வருது. இவர் மேற்கொண்டு அதை தடுப்பதற்கோ அல்லது அதை நிறுத்துவதற்கோ தடை செய்வதற்கோ முடக்குவதற்கான முயற்சிகளை எடுக்க முடியாத நிலையில, கைகள் கட்டி போட்ட நிலையில் அவர் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் இவர் யூகிக்கிறார், நம்ம இன்னும் 8 மாசத்துல ரிட்டையர் ஆகி போக போறோம், இவ்வளவு காலமா நாம ஒரு நல்ல பேரோட இருந்த பிறகு இந்த விஷயத்தினால கெட்ட பேர் ஆயிடக்கூடாது அப்படின்ற நிலையில ஒரு VRS விருப்ப ஓய்வு அப்படிங்கிற மனுவை காவல்துறை கிட்ட கொடுக்கிறார். காவல்துறை உயரதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் இவர் எதனால்
அதனால இந்த பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று போகிறார் அப்படின்னு. ஆனா காவல்துறை உயரதிகாரிகள் தன்னுடைய சொந்த பணிகளுக்காகத்தான் நான் விருப்ப ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லி எழுதி வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு விருப்ப ஓய்வு மனுவை அவங்க ஏற்றுக்கொண்டு இவர் விருப்ப ஓய்வுல போயிருக்கார். இதெல்லாம் நடந்தது 8 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 2023 ஜனவரிக்கு பிறகான காலகட்டம். சரியான காலகட்டம் என்னன்றது தெரியல. ஆனா இப்போது இவர் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறார். அரசாங்கம் என்னன்னா இங்க நடக்கிறதே தெரியாது, தெரிந்திருந்தால் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இப்போ அரஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களுமே கள்ளச்சாராயம் இங்கு ஆறா ஓடுது அப்படின்னு சொல்லி சில பேர்களையும் சொல்லி பல விஷயங்களையும் குறிப்பிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் முன்னதே சொன்னதாக சில காணொலிகள் இப்பயும் இணையத்தில் உழவுது. அதை தாண்டி ஒரு எஸ்பியாக பொறுப்புல அந்த மாவட்டத்தில் இருந்த ஒரு காவல் அதிகாரியே பணியை விட்டு போற அளவுக்கு இங்க கலாச்சாரம் இருந்திருக்கு அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. ஆனால் இதையெல்லாம் மறுக்கும் விதமா இதெல்லாம் இல்ல, என்னோட பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு டெலிவரிக்கு நான் கூடவே இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதனாலதான் நான் விருப்ப ஓய்வு பெற்று போனேன் அப்படின்னு சில நிமிடங்களுக்கு முன்பு, ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அவரே ஒரு காணொலியை வெளியிட்டு தன்னுடைய எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான தவறான தகவல்களை நீங்க பரப்புனீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை நான் காவல்துறை மூலமா எடுப்பேன் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் பரப்பியிருக்கார். வணக்கம். மோகன்ராஜ், காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு, முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களிலும் சில சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம். அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள். அதில் எந்த உண்மையும் இல்லை. அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்தி வெளியாச்சு, அதற்கு மறுப்பு தெரிவித்து வீடியோவை சம்பந்தப்பட்ட முன்னாள் காவல் உயர் அதிகாரியே வெளியிட்டிருக்கார். எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு சந்தேக கண்ணோடையே பார்க்க வேண்டியதுதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. இறப்பு அப்படிங்கிறது 52 தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லோருமே வறுமை கோட்டிற்கு கீழே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, அந்த சாராயம் டாஸ்மாக் சாராயத்தை வாங்க கூட வழி இல்லாம இந்த கள்ள விஷ சாராயத்தை குடிச்சு மரணம் அடைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிறது கொடுக்கணும். ஆனால் வரிப்பணத்தில் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரியான அங்கலாப்பு முன்வைக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய எல்லை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அலட்சியமாக செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் நீங்க அதிகாரிகளை தான் நீங்க எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறீங்க, சம்பந்தப்பட்ட அரசு துறையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க மேலேயே நீங்க ஒரு பார்வை கூட வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற பார்வையும் ஒரு அங்கலாப்பும் மக்கள் மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க. ஆனால் திரும்ப நிகழக்கூடாத ஒரு சம்பவமா இது பார்க்கப்படுது. தயவு செய்து எந்த தயவு தாட்சண்யம் இல்லாமல் தன்னுடைய கட்சிக்காரன் இல்லைன்னா வேற யாராவது அப்படின்ற மாதிரியான இது இல்லாம இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதத்திலையும் அவங்களுக்கு உள்ள ஒரு நியாயமான கோரிக்கையாகவும் இழப்பீடு அப்படிங்கிறத தாண்டி கடுமையான நடவடிக்கை எடுத்து இனி தமிழகத்தில் இந்த மாதிரியான மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கான நடவடிக்கை அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இருக்கிற குப்பி எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. இந்த காணொலி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி.